இந்த கைதினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது இனிய பாரதியின் முன்னாள் சாரதி தம்பிலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த செந்தூரனை கடந்த 7ஆம் தேதி கைது செய்கிறார்கள். அவர் பஸ் வண்டி செலுத்தி சென்ற போதுதான் அவர் கைது செய்யப்படுகிறார். அதற்கு தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது இனிய பாரதியின் முக்கிய சகாவாக இருந்த தொப்பி மனாப் கைது செய்யப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து திருக்கோயில் பிரதேச சபை உறுப்பினரான விக்னேஸ்வரன் கைது செய்யப்படுகிறார். பிள்ளையானுடைய பல நாசகார வேலைகளில் அல்லது பல துப்பாக்கி பிரிவுகளை நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட முகமது சாகித் அவர்கள் காத்தாங்குடி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்றார். கொழும்பிலே இப்போது இனிய பாரதி, அதாவது வடக்கு கிழக்கில் வதை முகாம் வைத்திருந்தது, அது ஒரு பெரும் துயரம், அது மக்களுக்கு பெரும் அச்சம். அது மட்டுமல்லாது வடக்கு கிழக்கில் இருந்து அல்லது குறிப்பாக தமிழர்கள் கொழும்புக்கு செல்லுகின்ற போது அவர்களை கடத்தி சித்திரவதை செய்வதற்காக கொழும்பிலும் கூட ஒரு வதை முகாமை இனிய பாரதி வைத்திருக்கின்றார். அவை தொடர்பாகவும் இப்போது பேசப்பட்டு அவை தொடர்பான கோப்புகளும் தயார் செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் கைதினை தொடர்ந்து வதை முகாம்கள் தொடர்பில் பட்டளந்த வதை முகாம் எவ்வாறு முக்கியமாக அரசால் கூறப்படுகிறதோ அதற்கு இணையாக இருந்த வதை முகாம்கள் தொடர்பில் தேடுகின்ற போதுதான் கொழும்பில் இருந்த இனிய பாரதியின் வதை முகாமும் சிக்கியிருக்கின்றது. இவ்வாறாக பல கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது 7 பேருடைய கைதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் டிஎம்பிபியினுடைய முக்கிய பிரமுகர்கள் பலரை கைது செய்வதற்கான சில உத்தரவுகளையும் சட்ட ரீதியாக பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பெயர் விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. எப்படி பார்த்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல முக்கிய டிஎம்பிபியின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கைதுகள் தொடர்பில் இன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அணிகளாக பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் ரணில் விக்ரமசிங்கவின் கைது இடம்பெறுகிறது. இன்னும் ஒரு புறம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளுக்காக மைத்ரிபால சிறிசேன அழைக்கப்பட இருக்கின்றார். கடத்தல், காணாமலாக்குதல், லசந்த விக்ரமசிங்கவின் படுகொலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அழைக்கப்படுகிறார். ஆக குறைந்தது 3 அல்லது 4 ஜனாதிபதிகள் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாளை பிணை வழங்குவதற்கான அசாத்தியங்கள் இப்போது தென்படுவதனை அவர்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் தூதரகங்களில் முறையிடுகின்ற அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக, அல்லது அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவின் சகாக்கள் அல்லது கட்சிக்காரர்கள் அல்லது எதிர்கட்சியினருக்கு ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நிலை என்பதை கடந்து அவரிடம் இருக்கக்கூடிய இப்போதைய சூழ்நிலை என்பது ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தூதரகங்கள் உணர்ந்திருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்தின் அங்கு இருக்கக்கூடிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வாதம் என்பது ஒருவேளை கிடைக்காமல் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனை அறிந்த பின்னர் தான் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியினர் தூதரகங்களின் கதவுகளை தட்ட ஆரம்பித்திருக்கிறார்களா என்கின்ற பேச்சும் ராஜதந்திர மட்டங்களில் பேசப்படுகிறது.